ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வீட்டில் பணம் எவ்வளவோ சம்பாதிச்சாலும் பணம் தங்கவே மாட்டேங்குதா, அப்போது செல்வம் சேரணும் அப்படின்னா அதுக்கு நாம் சில எளிமையான விஷயங்களை நாம் செய்யலாம். அதாவது நமக்கு வரக்கூடிய பணம் விரய செலவாகாமல் நம்ம சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்களை நாம் செய்யலாம். பணம் எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கணும், சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு தானே எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் இதுக்கான வழி தெரியாமல் நிறைய பேர் தவிக்கிறது உண்டு. என்ன செஞ்சால் வீட்டில் எப்போதும் குறைவு இல்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கும், பணத்தை சேமித்து வைக்க என்ன வழி அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக நல்ல பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பணம் சம்பாதிக்கிறத விட சேமிக்கிறதுக்கு சிரமப்படுபவங்க தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு தான் அதிகமான வருமானம் வந்தாலும் அதில் கொஞ்சம் கூட சேமித்து வைக்கவே முடியலை அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வாஸ்து சாஸ்திரப்படி இந்த 5 எளிய பரிகாரங்களை நாம் செஞ்சோம் அப்படின்னா பணப்பற்றாக்குறையை போக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில வாஸ்து குறைபாடுகள் பணவரவை தடுத்து நிதி நெருக்கடியை ஏற்படுத்துறதாக நம்பப்படுது. இந்த குறைபாடுகளை சரி செய்கிறதுனால உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தி செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தாயாரின் அருளை நாம் எளிமையாக பெறலாம். வீடு அல்லது அலுவலகத்தில் இருக்கிற சிறிய வாஸ்து குறைபாடுகள் பணப்புழக்கத்தை தடுத்து நிதி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. வீட்டில் எப்போதுமே பணம் குறைவில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்க பணத்தை சேமிக்க இந்த எளிமையான 5 பரிகாரங்களை நாம் செய்யலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் இருக்குது இல்லையா, அது பற்றி தான். அதாவது வாஸ்து சாஸ்திரத்தில் செடிகள் வளர்ச்சியை குறிப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. தென்கிழக்கு திசையில் செடிகளை வைக்கிறது ஆற்றல் சமநிலையை நமக்கு தக்க வச்சு நிதி செழிப்பை ஊக்குவிக்கும். வீட்டில் காய்ந்து போய் அல்லது அழுகிய செடிகள் அந்த மாதிரி நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அது செழிப்புக்கு ஒரு தடையாக இருக்கும், அபசகுணமாக பார்க்கப்படுது. அதனால அதை எப்பவுமே பசுமையாக வச்சுருங்க. அந்த மாதிரி காய்ந்து போய் ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சுன்னா அதை உடனே அப்புறப்படுத்திடுங்க. இந்த செடிகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்கப்புறமா 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா பண லாக்கர் வைக்கும் இடம். நம்ம வீட்டில் பணம் வைக்கக்கூடிய ஒரு இடம். உங்கள் பண லாக்கர் இல்லைன்னா பணத்தை வைக்கக்கூடிய பெட்டியை வீட்டின் தென்மேற்கு திசையில் வைக்கிறது சிறப்பு வாய்ந்தது. இந்த திசையில் அந்த பணம் வைக்கிற அந்த லாக்கரை வச்சு அதுக்கு முன்புறம் வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி அமைக்கிறது அப்படிங்கிறது அது நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது உங்கள் வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலையும் செல்வத்தையும் கொண்டு சேர்க்கும். அப்புறமா 3வது விஷயம் சமையல் அறையில் ஒரு இடம். அதாவது சமையல் அறை ஒரு வீட்டின் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு இருக்குது. அந்த சமையல் அறைக்கு வாஸ்து சாஸ்திரப்படி சமையல் அறை வீட்டின் தென்கிழக்கு திசையில் இருக்கணும். வடதிசையில் சமையல் அறை இருந்துச்சு அப்படின்னா அது நிதி நிலைமையை எதிர்மறையாக பாதிக்கும். அதனால சமையலறையை சரியான திசையில் அமைச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா கசியும் குழாய்களை நாம் சரியாக வச்சுக்கணும். நமக்கு கிச்சன்லேயும் சரி, பாத்ரூமில், சிங்கில் இது மாதிரி அந்த பைப்பு போட்டிருக்கிறோம் இல்லையா, அது வீட்டில் குழாய்களில் நீர் கசிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது நிதி நிலைமையை கடுமையாக பாதிக்கும். சுவர்களில் ஈரப்பதம் இருந்தாலும் அல்லது குழாய்களிலிருந்து தண்ணீர் கசிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அதை உடனடியாக சரி செஞ்சுருங்க. இது உங்கள் வருமானத்தை பாதித்து செலவுகளை அதிகரிக்க செய்யும். அதனால வீட்டை எப்போதுமே உலர்ந்ததாகவும் கசிவுகள் இல்லாமல் பராமரித்து வச்சுக்கிறது அவசியம். அடுத்ததான் 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டின் வடக்கு பகுதி தாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டின் வடக்கு திசை செல்வம் மற்றும் செழிப்போடு தொடர்புடையது. இந்த
திசை செல்வத்தின் கடவுளான குபேரரால் ஆளப்படுது. இந்த பகுதியை சுத்தமாக வச்சிருக்கிறது உங்களுடைய நிதி நிலைமையை வலுப்படுத்தும். வடதிசையில் ஒரு நீரூற்றை அமைப்பது மிகவும் மங்களகரமானதாக பார்க்கப்படுது. இந்த நீரூற்றில் இருந்து வரும் நீர் செல்வத்தின் ஓட்டத்தை குறிக்குது. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பார்த்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு விரைய செலவு ஆகாமல் உங்களால் சேமித்து வச்சு அதை தக்க வச்சுக்க முடியும். ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட பணவரவு அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.